சீமான் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்நிலை எடுத்த ஒரு சில நபர்கள், சீமான் மீது ஒரு அதிருப்தி கொண்டவர்கள், இவங்கெல்லாம் என்ன செய்யணும் கேட்டால் விஜய் ஆதரவாளராக தன்னை மாற்றிக்கிட்டான். இப்போ கிட்டத்தட்ட ராஜேந்திர பாலாஜியும் ஆர்பி உதயகுமாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்க்கு வந்து தூக்கி வச்சுக்கிட்டு பூச்சிக்காரத்தை பிடிச்சி கொடுத்துருவேன், மோடி கிட்ட பூச்சி அப்படிதான் இருக்கு. என்னன்னு கேட்டா, மோடி சொன்னாலும் பரவாயில்ல சார், திமுக காரத்தை பிடிச்சி கொடுத்துருவேன். ஆனால் மற்ற கட்சிகளுக்கு மதிப்பு கொடுக்குற அளவுக்கு பேசணும்ல. இங்கே விஜய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் விஜயெல்லாம் ரொம்ப நீங்கள் பலகீனப்படுத்த முடியாது சார். நான் கேட்குறேன், விஜய் ஸ்ட்ராங்காக தான். ஆமாம், உங்களை கம்பேர் பண்ணும்போது வெவ்வேறு சித்தாந்தங்கள் இருந்தாலும் நம்ம கூட்டணிக்கு போயிருக்கோம் சொல்லிட்டு பிஜேபி நினைக்கலாம், டிவிகே கூட நினைக்கலாம். நீங்கள் பத்திரிகையாளர், நீங்கள் சொல்லலாமா அதை? பாண்டே மாதிரியான ஆட்களுக்கு திமுகவை சொரிஞ்சு விடும். இந்த ஜோசப் விஜயோட கூட்டணி நீங்கள் வச்சிங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆச்சாரமான நபர்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வெர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு பெரிய தலைவலியாக தாவேக்காவைக்கே இருக்காங்க. தற்கொலைன்னு தான் சொல்லிட்டு தெரிஞ்சோம். இன்றைக்கி அந்த தற்கொலைகள் பல வேலைகள்லாம் பார்க்குறாங்க, உள்வடி வேலைகள்லாம் பார்க்குறாங்க. அது விஜய்க்கே ஒரு பெரிய தலைவலியாக போய் முடியுது சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல கட்சி தொடங்கும் போது சார் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு கடந்து போனால் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல இவ்வளோ பேர் இல்லை சார். இது திட்டமிட்டு பார்த்திங்கன்னா சில பேர் வியூஸ்க்காகவே ஏற்கனவே ஆதரவாக இருக்கக்கூடிய, அதாவது விஜய்க்கு ஆதரவாக எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் சார். முதல்ல இந்த 3 பேர் இருந்தாங்க, லயலாமணி, ஜெகதீஸ்வரன், வீர விக்னேஷ். இந்த 3 நபர்கள் மட்டும்தான் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்னு சொல்லிட்டு தங்களை தானே அறிவிச்சுக்கிட்டு கட்சி அறிவிக்கவே இல்லை, அவங்களே தங்களை அறிவிச்சுக்கிட்டு அவங்கள ஆதரவாக பேசிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி இவங்க இந்த 3 பேர் தான். அப்போ எந்த ஊடகமும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாலாம் இல்லவே இல்லை. ஊடகத்தில் பேசக்கூடிய நபர்கள் இந்த 3 பேர் இருந்தாங்க, எந்த மீடியாவும் பேசவே இல்லை. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ரசிகர்களாக இருந்த பல பேர் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சேனல்கள் உருவாக்கி, யூடியூப் சேனல் உருவாக்கி அவங்க சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஜய் ஆதரித்து பேசினா நிறைய வியூஸ் வருது, விஜய் அரசியல் கட்சி பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல ஒரு டிஸ்ட்ரிக்டில் மெல்ல மெல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்போது அப்போ இவங்க என்ன கேட்டிங்கன்னா வியூஸ் எண்ணிக்கை கூடுது. அப்போ என்ன கேட்டிங்கன்னா வியாபாரத்துக்காக விஜய் ஆதரவாளர்லாம் தன்னை காட்டிக்கிட்டு அவங்க சேனல் தொடங்க. 2 வகை இருக்குது. 2 வகைன்னு கேட்டால், ஏற்கனவே விஜய் ரசிகர்கள், விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த நபர்கள் மினிமைஸாக ஒரு சேனல் நடத்தி பார்த்திங்கன்னா அவங்க ஏர்னிங்காக கூட கிடையாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கூட பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மைதான், என்டர்டெயின்மெண்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி தான் அவங்க நடத்திருந்தாங்க. ஏன்னா பெருசாக வியூஸ்லாம் போகாது. இப்போ இந்த அரசியல் கட்சி தொடங்கின பிறகு விஜய் பேசக்கூடிய பேச்சுக்கள் இதெல்லாம் மேலே நிறைய ஷேர் ஆகும்போது, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் இதை பேசும்போது கேட்டால், அப்போ கேட்டிங்கன்னா ஐடிவிங்க வந்த பிறகு, ஐடிவிங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு விஜய் குறித்து ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உடனே அதை ஷேர் பண்ணுவாங்க ஐடிவிங்கில். ஐடிவிங்க வந்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, விஜய் பற்றி பேசினாலே ஒரு 20K போகுது, 20,000 போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வெட்டி இல்லாதவன், அதுக்கப்புறம் இந்த நாம் தமிழர் பார்த்திங்கன்னா துரத்தி அடிக்கப்பட்ட பசங்க, துரத்தி அடிங்கன்னா விஜய்க்கு அதை கேட்டினா விஜயோட இந்த அரசியல் இந்த வருகை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறவங்க, சீமான் மீது பார்த்திங்கன்னா ஒரு எதிர்நிலை எடுத்த ஒரு சில நபர்கள், சீமான் மீது ஒரு அதிருப்தி கொண்டவர்கள், இவங்கெல்லாம் என்ன செய்யணும் கேட்டால் விஜய் ஆதரவாளராக தன்னை மாற்றிக்கிட்டான். இப்போ சோஷியல் மீடியாவில் வாரவே போயிட்டு. ஆமாம், இப்போ சார் நான் தான் சொல்கிறேன்னே, இப்போது நாம் தமிழிலிருந்து விலகிய நபர்கள் எங்கே போக்கடன்னு தெரியல. விலகிய நபர்கள், அது விலக்கப்பட்டவர்கள் கூட வச்சுக்கோங்களேன், அவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு சேனலை உருவாக்கி அந்த சேனல் மூலமாக என்னன்னு கேட்டால் ஒரு 20K வந்தோன்னா வருமானம் வருது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், அது நடத்த தெரியுது நடத்த தெரியலன்றது வேறு விஷயம். நேற்று வரைக்கும் சீமான் பார்த்திங்கன்னா அண்ணன் வாழ்கன்னு சொன்ன பசங்க அங்கேருந்து சில பேர், அது எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர். நாம் தமிழர்லேயே பார்த்திங்கன்னா பல யூடியூப்பில் நடத்துகிற தம்பிகள் எனக்கு தெரியும். அவங்க சாட்டை துரைமுருகன் உட்பட சொல்கிறேன் நான். அவங்க பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் டிஃபர் ஆகவே இல்லை, மாறவே இல்லை, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, அந்த சேனல் நடந்துகிட்ருக்கு. ஆனால் சீமான் மீது அதிருப்தி கொண்டு அதில் விலகி வந்தவங்க
அவங்க என்ன சார் கேட்டிங்கன்னா வந்து ஏன்னா அந்த சைடு போக முடியாது, திமுக சைடு போக முடியாது, ஏன்னா திமுக கடுமையாக சாடியாச்சு. இந்த சைடும் போக முடியாது, அதிமுக சைடு போக முடியாது. அப்போ என்ன கேட்டினா இந்த நேரத்தில் விஜய் வந்திருக்காரா, விஜயோட கட்சியில் போய் சேர்ந்தோம்னா இப்போ நம்ம நடத்தக்கூடிய இந்த சேனலுக்கு வியூஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வியூஸ்க்காகவே வந்து விஜயோட ரசிகர்லாம் போயிட்டாங்க. தாவேக்காவுக்கு ஓட்டு வங்கி பிரகாசமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் தான் சொல்கிறேன்ல சார், இங்கே மீண்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் தனித்து நின்று போட்டிட்டு சொல்லுங்க. இப்போ ஏன் நீங்கள் கூட்டணிக்காக போகிறீங்க? அசிங்கமா இல்லையா சார்? ஒரு கட்சி வந்து உங்களை வந்து கூட்டணிக்கு வான்னு கூப்பிடும், அதுவும் மிரட்டி கூப்பிட்றான். எப்படி மிரட்டினாலும் ஒன்று தானே சார் உங்களுக்கு. டிஎம்கே காமிச்சு மிரட்டான்னா இவனை மிரட்டி ஒருத்தன் வாங்கிட்டான், அதுதான் இவனு இன்னொருத்தன் ஏமாந்த பையன் மிரட்ட, அதுதான் கொடுமை. ஏன்னா இவங்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை, மோடி தான் பாதுகாப்பு. ஆனால் வந்து இந்த அடிமைகள், மோடிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன சொல்கிறான் கேட்டால், நீ வந்து எனக்கு அடிமையாக இருன்றோம். இது எவ்வளோ அசிங்கம் இல்லை? இதுக்காவது ஒரு அரசியல் கடமையை செய்யுங்கடா. ஒரு கட்சி வந்து உங்களை மிரட்டி சார் எப்படி இருந்தாலும் வந்து சார், இப்போது நான் கேட்குறேன், இந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு அம்மா சாதம் ஊட்டும் போது பார்த்தீங்கன்னா பூச்சிக்காரன்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். இப்போ கிட்டத்தட்ட ராஜேந்திர பாலாஜியும் ஆர்வி உதயகுமாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்க்கு வந்து தூக்கி வச்சுக்கிட்டு பூச்சிக்காரன்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், மோடி கிட்ட பிடிச்சி. அப்படிதான் இருக்கு. என்னன்னு கேட்டா, மோடி சொன்னாலும் பரவாயில்ல சார், திமுககாரன்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், திமுககாரன்ட்ட பிடிச்சி கொடுத்துற மாதிரி இருக்கு. திமுககாரன் நான் கேட்கறது என்னன்னா, ஒரு அரசியல் நாகரிகமானு கேட்குறேன். உங்களுக்கு பாதுகாப்பு வந்து நாங்கள் தான், நாங்கள் வந்து பயிற்சி பெற்றவங்க. சொல்றது யாரு பயிற்சி பெற்றவங்க? நம்ம பால்கோவாஜி, ராஜேந்திர பால்கோவாஜி, ராஜஸ்தான் ஜி. நான் கேட்குறேன்னா, நாங்கள் பயிற்சி பெற்றவங்க. எதில் பயிற்சி பெற்றவங்க? நம்ம ரெண்டு சொல்லணும். நம்ம வந்து எடப்பாடி நம்ம சொல்ல வேணாம், ஏன்னா அவரே விளக்கம் கொடுத்துட்டாரு. இந்த முட்டி போட்டது தவழ்ந்ததுக்கெல்லாம் அவரே வந்து விளக்கம் கொடுத்தாரு. நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், அது முடிஞ்சு போன கதை, அது நாகரிகமும் கிடையாது. நம்ம வந்து அவரை வந்து நம்ம மதிக்கிறோம். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நான் சில விஷயங்களை நான் வந்து மதிக்கிறேன். ஏன்னா அவருடைய அரசியல் நடவடிக்கைகள், அரசியல் கடமைகள் கரெக்டாக செஞ்சுட்டு வர்றாரு. சில நேரங்களில் ஒருமையில் பேசினாரு முதலமைச்சராக. நம்ம அது நிறைய எடப்பாடி இல்லைன்னா அதிமுக இல்லைல்ல சார், அது கரெக்டு சார், உண்மை. 4 ஆண்டு காலம் நீங்கள் வந்து கட்சியை வந்து காப்பாற்றினீங்க. ஒரு பக்கம் வந்து மத்திய அரசு கொடுத்த நெருக்கடி, இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சி கொடுத்த நெருக்கடி, உள்கட்சியில் இருக்கிற நெருக்கடி, கொரோனா நெருக்கடி, இப்படி இந்த 4 நெருக்கடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டை வந்து அந்த 4 ஆண்டு காலம் வந்து நீங்கள் வழி நடத்துனீங்க. அதில் வந்து எடப்பாடி மீதான நான் வந்து மதிப்பை குறையல. ஆனால் தன் சொந்த கட்சியில் பேசக்கூடிய நபர்களை வந்து கட்டுப்படுத்த தவறுறாரு. உங்களுக்கு பாதகமாக பேசினா உடனே அவனை நீக்கிடுறீங்க, அது வேற விஷயம், சரிங்களா? அது கடந்த காலத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் மற்ற கட்சிகளுக்கு மதிப்பு கொடுக்குற அளவுக்கு பேசணும்ல. இங்கே விஜய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் விஜயெல்லாம் ரொம்ப நீங்கள் பலவீனப்படுத்த முடியாது சார். நான் கேட்குறேன், விஜய் ஸ்ட்ராங்காக தான். ஆமாம், உங்களை கம்பேர் பண்ணும்போது கூட்டத்தை அப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டேன். அது ஃபேப்ரிகேட் பண்ண கூட்டமாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தானா சேர்ந்த கூட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து சேர்த்த கூட்டமாக இருக்கட்டும், அந்த கூட்டம் உங்ககிட்ட இல்லை. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? அன்ப்ரூவ்டுன்னுவீங்க. அது அவங்க பலவீனம். நான் என்ன சொல்லுன்னா, நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் அழைக்கிற விதம் சரியில்லைன்ற. ஒரு கூட்டணிக்காக கூப்பிட்றீங்க, எப்படி கூப்பிடுறீங்க? நீங்கள் மிரட்டுறீங்க. எங்ககிட்ட வந்தால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் பயிற்சி பெற்றவங்க. எதில் பயிற்சி பெற்றவங்க? குட்டி யானை, மினி லாரி, மாட்டு வண்டி, பால் வண்டி, தண்ணி லாரி, இதெல்லாம் பிடிச்சி வெளிநாட்டில் போய் வந்து பதுங்குனீங்களா? ராஜஸ்தான் வெளிநாடு தான் இது, வெளி ஸ்டேட்டு இல்லை சார். ராஜஸ்தான் வெளிநாடு தான். அதுதான் சொல்கிறேன். எப்படியெல்லாம் தப்பிச்சு போய் உன்னை எங்கே போய் கொத்தா பிடிச்சி தூக்கிட்டு வந்தாங்க. நீ பேசுகிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பயிற்சி பெற்றவங்கன்ற. எனக்கு அதுதான் ரொம்ப என்னால் வேறு எதுவும் இவனுங்கெல்லாம் இந்த தாவே கலைஞர்களுக்கு சூடு சொல்கிற ஏதாவது இருக்கான்னு தெரில. எப்போவுமே வந்து திமுக பக்கமே போயின்னு இருக்கீங்கல்ல, இந்த பக்கம் கொஞ்சம் போங்கடான்ற. நான் ஒருத்தன் கிட்டத்தட்ட நேரடியாக மிரட்டுறான் சார், திமுகவை காரணம் காட்டி மிரட்டுறான். நீங்கள் என்கிட்ட வந்து தான் பாதுகாப்பு, வந்தால் 150 சீட்டு, வந்தால் 220 சீட்டு, இல்லைனா நாங்கள் 150 சீட்டில் ஜெயிச்சிருவோம். எப்படி பாருங்க. இதை விட அசிங்கம் எதனா இருக்கா? இதுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று பதில் அறிக்கையாவது விடணும். மிரட்டுறது தானே சார் இது. ஆர்வி உதயகுமார் 2 பேருடைய பாடி லாங்குவேஜ் பாருங்க சார். அது ஆர்வி உதயகுமார் கூட ஆர்வி உதயகுமார் வந்து அமைதியாக இருந்தார். அதிமுக எங்க இருக்காருன்னு தெரியாது சார். நான் என்ன சொல்லலாம், அந்த கட்சியில பொறுத்த வரைக்கும் நான் சார் அதிமுக பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சார், ஒரு பிஜேபியோட லீஸு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. நடத்துறதே வந்து உங்களை பிஜேபி தான் நடத்துது, எங்களால் சொல்ல முடியும்.
சும்மா வந்து ஒரேடியாக ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்கன்றதுக்காக தூக்கி விடு. நீங்கள் ஒரு உண்மையிலேயே உங்கள் நட்புறவு இருக்குது, ஒரு கூட்டணி இருக்குன்னு சொன்னால் முதல்ல விஜய் பேசுகிறது அந்த ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு பதில் எங்க? அது இல்லை, அதுவே இல்லையே. நீங்கள் கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்கை எதிரின்றத பிஜேபியோட நீங்கள் வந்து கூட்டணி வச்சுருக்கீங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த வகையில் சரி. இது வந்து முன்னாடி ஜெயலலிதாவெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு தான் அவர் வந்து அன்னைக்கு பேசுனது. நீங்கள் வந்து கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அவங்களோட போய் வந்து கூட்டணி வச்சுருக்கீங்களா சொல்லி பேசினார். பிஜேபியை கூட்டணி வச்சுட்டு விமர்சனம் பண்ணார். அதுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது பதில் இருக்கா? இது வரைக்கும் பதில் பேசணும்ல. வெக்கமே இல்லாமல் அவரை கூட்டணி கூப்பிட்றீங்க. உங்கள் கூட்டணி குறித்து பேசின நபர், விமர்சனம் பண்ண நபரை உங்கள் கூட்டணிக்கு கூப்பிட்றீங்க. அதுவும் போட்டி போட்டு கூப்பிட்றீங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய பலசாலின்றீங்க. நாங்கள் என்ன காதில் கடுக்கு நான் போட்டுனுக்கிறோம்? எங்களை பார்த்தா எப்படி இருக்குது? நான் கேட்குறேன், அந்த ராஜேந்திர பால்கோவாஜியே கேட்குறேன். இப்போ அடுத்த எக்ஸ்ட்ரா பதிவு எப்போ சார் எதிர்பார்க்கலாம்? விஜய் ஒன்று இப்போ அரசு அடுத்த பதிவு இல்லை சார். இப்போ நம்ம இப்போ பேசிட்டோம்ல சார், இதை வந்து பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு என்ன சார் கேட்டினா, ராஜேந்திர பாலாஜிக்கும் ஆர்வி உதயகுமாருக்கும் நம்ம வந்து ஒரு பதில் கொடுத்துடலாம். கண்டனம்லாம் கிடையாது, ஒரு பதில் கொடுத்துடலாம். அதுவும் எக்ஸ்ட்ரா தான். ஆமாம், அதுவும் எக்ஸ்ட்ரா தான் சார். அரசியல் கடமை சார். உங்கள் கட்சியை கூட்டணிக்கே கூப்பிட்றாங்க, நீங்கள் போகாமல் போங்க. உங்களை மிரட்டி கூப்பிட்றான், சும்மா கூப்பிட்டா பரவாயில்ல. இது உனக்கு பாதுகாப்பு எங்ககிட்ட வந்தாதான். எப்படி உனக்கு பாதுகாப்பு எங்ககிட்ட வந்தாதான்? ஏன் நாங்கள் தான் பயிற்சி பெற்றவங்க, உனக்கு பயிற்சி இல்லை. சொல்கிறது யாரு? ஜானை கேட்குறது. நீங்கள்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி, ஒரு வியூக அமைப்பாளர், வெக்கமா இல்லை உங்களுக்கு? பதில் கொடுக்கணும்ல சார், ஏதாவது பதில். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் பதில் கொடுக்கணும்னா பலவீனமாக இருக்கிறீங்களா இல்லையா? உங்கள் மனசாட்சியை விட்டுறேன், உங்கள் அறிவுக்கே விட்டுறேன். நீங்கள் தான் மிகப்பெரிய அறிவு. அமைதி தான் உங்களோட வேர், அவங்க ஸ்ட்ராங் சார். அமைதின்றது வேற, அரசியல் நடவடிக்கை இந்த இடத்துல தவிர்க்க முடியும். நீங்கள் கேட்டு விட்டீங்க, அதனால நான் சொல்கிறேன். ஆனால் இவங்க எப்படி என்ன 200 ரூபா ஊப்பின்னு சொல்லுவானுங்க, 2 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞர் காலத்துக்கு பிறகு இல்லை, கலைஞர் காலத்துலேயே நீங்கள் எடுத்துங்க. ஸ்டாலின் எவ்வளோ பொறுமையாக இருந்தார், எவ்வளோ விஷயத்தில் அவர் அமைதியாக இருந்தார். ஏன் அதுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் வந்து இதே எடப்பாடி ஆட்சி கேட்டால் எவ்வளோ அமைதியாக இருந்தார். அமைதி என்பது வேற, அரசியல் நடவடிக்கை என்பது வேற. அந்தந்த அரசியல் நடவடிக்கை நீங்கள் அப்பப்போ பண்ணணும் சார். இப்போ ஒரு விமர்சனம் வருது, உங்களை கூட்டணிக்கு கூப்பிட்றான், மிரட்டி கூப்பிட்றான். கூட்டணிக்கு யாரையோ சொல்லி மென்ஷன் பண்ணி மிரட்டி கூப்பிட்றான். பேசணுமா இல்லையா? பேசணும்ல. ஆமாம், இல்லை, முடியாது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் பலவீனமாக இருக்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் பலவீனம் ஆயிட்டீங்கன்றான். நீங்கள் பொறியில் சிக்கிட்டீங்கன்றான். இந்த சைடில் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பணத்தை வந்து அங்கே எரிக்கவே இல்லை சார். அதுக்குள்ளே கோலா சீனிவாசன் சொல்கிறான், என்டிஏக்கு வந்து உனக்கு பாதுகாப்புன்றான். நீங்கள் என்ன சொல்லுங்க? அது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. அரசியலில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லை ஊற்றி மூடிட்டு போகிறீங்களா? அது வரைக்கும் பேச. நீங்கள் அரசியல் இருக்கிறீங்கல்ல. இப்போ இந்த அறிக்கை விவசாயிகளுக்கு அறிக்கை விட்ட, நம்ம சொன்ன பிறகு தான் அறிக்கை விட்றேன். இப்போ நான் கேட்குறேன், இந்த 2 கட்சியுமே இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட்டணிக்கு வா கூப்பிடும்போது கிட்டத்தட்ட மிரட்டல் தான். பாதுகாப்புன்னு சொல்லக்கூடாது சார், சொல்லக்கூடாது. என்ன நடந்துச்சு? 40 பேர் இறந்துட்டாங்க, அது ஒரு விபத்து, அது விசாரணையில் இருக்குது, அது வேற. நீங்கள் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மிரட்டுற மாதிரியும், இல்லை இன்னொரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக சதி செய்கிற மாதிரியும், நீங்கள் எங்ககிட்ட வந்து தான் உங்களுக்கு பாதுகாப்பு மாதிரியும் அப்படி சொல்கிறதே தப்பு இல்லை சார். சொல்கிற தப்பு தானே. உள்ளுக்குள்ளே நிறைய இது வந்து உங்களுக்குள்ளே நடக்கிறது சார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொண்டர்கள் இறந்து போன, உங்கள் தொண்டர்கள், உங்களுடைய ஆதரவாளர்கள், உங்களை நேசித்தவங்க இறந்து போயிட்டாங்க. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது காரணமாக இல்லையாந்து அது விசாரணை தெரியும், அது வேற. ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்குது சார். ஒரு குடும்பத்தில் புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே நடக்குது ஏதோ சண்டை. பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிறவன்னு கேட்டால், மா என்னம்மா ஒரே சத்தம் சவுண்டு இருக்குது, மா உனக்கு இங்கே தான்மா பாதுகாப்பு, இங்கே வந்துருமான்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா சார்? இப்போ அப்படிதான் சார் இருக்குது. தொடர்பு கட்ட வரும். யோசிச்சு பாருங்க. இப்போ அப்படி தான் இருக்குது. என்னம்மா ஒரே கூச்சல் குழப்பமாக இருக்குது, மா உனக்கு பாதுகாப்பு இங்கே தான்மா, நீ வந்துடுமா இங்கே, அங்கே இருந்தால் உனக்கு பாதுகாப்பு இல்லை, நீ கிளம்பி வந்துடு, அவன் இப்படி தான் சண்டை போட்டுருப்பான், நீ வந்துடு. அப்படி தானே சார் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை. இது வந்து குடும்பம். இப்போ கிட்டத்தட்ட விஜய்க்கு வந்து நான் கேட்டினா அங்கே இருந்த மக்கள் எல்லாம் விஜயை விஜயை பார்க்கணுன்ற மக்கள், விஜயை நேசித்த மக்கள், விஜயை பார்க்கணுன்ற ஆர்வம் உள்ள மக்கள், மற்றும் வந்து வேடிக்கை பார்க்க போகிற மக்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். ஓகே. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிட்ட வந்து இது உங்களுக்குள்ளே நடக்குதுன்னு கேட்டால், இன்னொரு அரசியல் கட்சி வந்து இங்கே என்ன நடக்குது, விசாரணையே இன்னும் முடியல, யார் அதுக்கு காரணம் எதுவுமே தெரியாமல் இதை திமுக தான் பண்ணுச்சுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டி, என்ன உங்களோட எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இதுதான் நேரம், சரியான நேரம், நீ வந்துடு, இங்கே வந்துடு, உனக்கு பாதுகாப்பு, வெக்கம் இருந்தால் கொள்கை எதிரின்னு சொல்லியாச்சு. அந்த கட்சியை போய் ஒருத்தர் வந்து கூப்பிட்றாங்கன்னா இவங்களுக்கு வெக்கமான இருக்கான்னு கேட்ட பாண்டே வந்து பெரிய மூத்த பத்திரிகையாளர்,
ஏன்னா அறிவு இருக்கடா அவனுக்கு, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டான், டிக்ளேர் பண்ணிட்டான். அவனை போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணியில் சேர்ந்தாதான் 200 சீட்டு வின் பண்ணுவாங்கன்னு பேச. அதுவா முக்கியம்? விஜய் ஒரு மாசான ஆடியன்ஸ் வச்சு சார், விஜய் ஒரு மாசம் சொல்லிட்டு நான் பீஸா ஆக்கினுக்கிறீங்க. மாசம் சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளராக அவங்க பாருங்க, ஒன்று ஒரு அரசியல் கட்சி நல்லா புரிஞ்சுக்கணும். பாண்டே கூட புரிஞ்சுக்கணும். நீங்கள் மூத்த பத்திரிகையாளர்னா ஒரு அட்வைஸ் கொடுக்குறது நல்லா கேட்டுங்க. நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். நீங்கள் யார்? நீங்கள் வந்து ஒன்று பிஜேபியை சார்ந்தவங்க கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர். இங்கே ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது. கொள்கை எதிரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணது யார்? விஜய். அந்த கட்சியில் இருக்கவங்க வந்து கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் வெற்றி தோல்வி குறித்து அவங்களுக்கு கவலை இருக்குது. நம்ம கொள்கை எதிரின்னு சொன்னால் விமர்சனம் பண்ணால் கூட பரவாயில்லைங்க. கடந்த காலத்தில் வந்து கலைஞர் கூட விமர்சனம் பண்ணார். நம்ம கூட்டணிக்கு போயிருக்கிறோம். நாமளும் வந்து வெவ்வேறு சித்தாந்தங்கள் இருந்தாலும் நம்ம வந்து கூட்டணிக்கு போயிருக்கிறோம் சொல்லிட்டு பிஜேபி நினைக்கலாம், டிவிகே கூட நினைக்கலாம். நீங்கள் பத்திரிகையாளர், நீங்கள் சொல்லலாமா அதை? இவங்க கூட்டணி சேர்ந்தாங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி இந்த கூட்டணிக்கு வந்து விஜய் வந்தாருன்னா 200 சீட் வின் பண்ணுவாரு. இது நீங்க ஏன் சொல்றீங்க? இல்ல சார், இவங்க ஒரு பத்திரிகையாளர்னா நீங்க நல்லா புரிஞ்சுன்னு கேட்டா வந்து எப்படிங்க இது சாத்தியப்படும்? அவங்க சொல்றது தப்புங்க. அவர் கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாருங்க, அதனால அவர் வந்து சேர முடியாதுங்க. அப்படி உங்க பார்வை கேட்டா நீங்க ஒரு கட்சிக்கார மாதிரி பார்வை. வெற்றி தொலை பத்தி கவலைப்படுறது பிஜேபி கவலைப்படணும் சார். உங்களோட பார்வை வந்து திமுகவை தோற்கடிக்கணும். இப்ப புரியுதுங்களா? பாண்டே மாதிரியான ஆட்களுக்கு திமுகவை சொரிஞ்சு விடணும். இப்ப நமக்கெல்லாம் அந்த எண்ணமே கிடையாது சார். தப்புனா தப்புன்னு சொல்லுவோம், எதுனாலும் தப்புனா தப்பு. இப்ப நம்ம சொல்றோம்ல, பூர்ண மதுவிலக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதாகையை வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூர்ண மதுவிலக்குன்ற அந்த கொள்கை அந்த இதை வந்து அந்த திட்டத்தை அமல்படுத்தாமல் விட்டுட்டாங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. ஐயோ திமுக இதுக்கு வந்து உடனே திமுக நம்ம நடவடிக்கை தப்பு தானே பேசணும்ல. நீ ஒரு பத்திரிகையாளர் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து அவனுக்கு வந்து கொள்கை எதிரின்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கணும்னு பேசுகிற. அவன் பேசல தப்புன்னு நீ சொல்லணும். இது கொஞ்சமாச்சும் அந்த பிஜேபியில் இருக்கவங்க ஏதாவது இருக்காங்க, கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணவரோட போய் கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறாங்க, அது தப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர், நேர்மையான பத்திரிகையாளர்னா அதை பேசுவியா? அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன். என்னன்னா ஏடிஎம்கேவும் வந்து பிஜேபியும் ஏடிஎம்கே பிஜேபி டிவிக்கு சேர்ந்தா 200 சீட்டு வின் பண்ணோம். எப்படி என்ன கணக்கு? இது என்ன புள்ளி வரும்னு தெரியல. அனுமானங்கள் கிடையாது சார், இங்கே அனுமானங்கள் தெரியுது. நான் சொல்கிறேன் கேட்டினா பிஜேபி ஓட்டு விடாமல் போயிடுன்றேன். நான் சொல்கிறேன் என் பார்வையை நீங்கள் பார்த்துங்க. ஓகே சார், பிஜேபி ஒரு வலதுசாரி அமைப்பு. அங்கே விழக்கூடிய ஓட்டுகள் வந்து விஜயோட வந்து இந்த ஜோசப் விஜயோட கூட்டணி நீங்கள் வச்சிங்கன்னா ஏற்கனவே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆச்சாரமான நபர்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு மைனஸ் இல்லை. ஏன் அப்படி யோசிக்க மாட்டீங்க? அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, அப்படி தானே? விஜய் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஏன் அந்த பாரு, ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிற 3% ஓட்டு 3.5% ஓட்டு வாங்கிட்டு இருக்கீங்கள, அதில் பாதி போயிடும், பாதியில் முக்கால்வாசி போயிடும். ஏன் அந்த பாரு? ஏன்னா விஜய் வந்து ஜோசப் விஜய். நீங்கள் நினைக்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் வந்து ஒன்று கட்டினா அப்படி கட்டினா, ஜோசப் விஜய் உங்ககிட்ட வந்து கட்டினா விஜய் நம்பி இருக்கிற மைனாரிட்டி ஓட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்க போயிடும். மைனாரிட்டினா என்ன, கிறிஸ்டியானிட்டி ஓட்டு போயிடும். எப்படி விஜய் வந்துட்டார்னா அவங்களுக்கு வந்து அந்த மக்கள்லாம் வந்து பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்களே. என்னடா கணக்கு குத்து மதிப்பெல்லாம் பேசக்கூடாது. இது இப்போ புரியுதுங்களா? ஏன் இந்த வந்து இந்த பத்திரிகையாளர்களுடைய பார்வை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு மதிப்பு எழுது போதுன்னா பாண்டே மாதிரி ஆட்கள் இப்படி பேசுறது தான். பத்திரிகையாளராகவே நிற்பார். ஒரு விஷயத்தப்ப கொள்கை எதிரின்னு அறிவித்த பிறகு அவர் கூட்டணியில் சேர்ந்து ஒவ்வாது. அப்படியே அவர் வந்து கூட்டணிக்கு போனாலும் ஏற்கனவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலதுசாரி சிந்தனை உள்ள பலரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்ததுனால அந்த கூட்டணியில் அந்த கூட்டணியில் இருந்தால் கூட அந்த வாக்குகள் வந்து எதிரணிக்கு போயிடும், டிஎம்கேக்கு போயிடும். கண்டிப்பாக செய்வாங்கல்ல. விஜய் எப்படி ஜோசப் விஜய் எப்படி சார் ஏற்றுப்பாங்க? பிஜேபியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக. பிஜேபியில் இருக்கிற 3% யாரு நீங்களே சொல்லுங்க. பாண்டே போடலாம் சார் ஓட்டு. அங்கே ஓட்டு போடும்போது தான் தெரியும் அப்போ கூட. ஏன்னா அது எங்கே இருந்தாலும் கிளம்பி வந்துடும். இது அந்த சாதி வந்து அடி பாதத்துலேருந்து கிளம்பி தலை உச்ச முடி வரைக்கும் வந்துடும். ஓட்டு போடும்போது வந்துடும். அதே தான் சிந்தனை தான் எல்லாருக்கும். விஜய் போட்டேன்னா உடனே கிறிஸ்டியானிட்டி ஓட்டெல்லாம் வந்து பிஜேபி போட்டுருவாங்களா? அப்போ அந்த ஓட்டு மாறாதா? யோசிக்கிறோன்ற நான் சும்மா நீ ஒன்று ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருங்க, இல்லைன்னா வந்து ஒரு பத்திரிகையாளராக இருங்க. 2 வேஷத்தை நீங்கள் போட்டிங்கன்னா இப்படி தான் தப்பாக பேசுவீங்க.
நன்றி சார். நன்றி சார்.